அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. மூன்றாவது மாதத்தை கர்த்தர் காணும்படி கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். 2 மாதங்களாய் கர்த்தர் நம்மை நடத்தினார், நம் தேவைகளை சந்தித்தார், போக்கிலும் வரப்பிலும் அவர் ரத்த கோட்டைக்குள்ளே நம்ம மூடி மறைத்தார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல சுகத்தை கொடுத்தார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. மகிழ்ச்சியை கொடுத்தார், சந்தோஷத்தை கொடுத்தார். இந்த புதிய மாதத்துக்குள்ள நாம் முதல் ஆராதனையில பந்தியில நாம் வந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் அநேக வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட அவர் பேசிக் கொண்டு வருகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் ரோமர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம், ரோமன் சாப்டர் 12 verse 12, ஆண்டவராகிய கர்த்தர் பவுல் மூலமாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். 3 காரியங்களை குறித்து இந்த இடத்துல நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த 3 காரணம் கிறிஸ்துடைய வாழ்க்கை ரொம்ப 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 முக்கியம். ஆமென். அல்லேலூயா. முதல் என்ன சொல்றாரு? எதை குறித்து பேசுறாரு? நம்பிக்கையிலே, தேவன் மேல விசுவாசம், நம்பிக்கையில உறுதியாயிருங்க. ஆமென். அல்லேலூயா. எப்பொழுதும் உறுதியா இருங்க, நம்பிக்கையில இருங்க, விசுவாசத்துல இருங்க. ஏன்னா அதேதான் ஆண்டவர் நமக்கு நாட்களில கர்த்தர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நாளுக்கு நாள் கிறிஸ்துடைய வாழ்க்கையில விசுவாசம் குறைந்து கொண்டே இருக்கிறது, பணம் பெருகி கொண்டே இருக்கிறது. எந்த வீட்டுல அதிகமா பணம் போயினே இருக்குதோ அந்த வீட்டுல விசுவாசம் என்ன ஆகும்? கொஞ்சம் வரும். தேவன் மேல நம்பிக்கை என்ன ஆகும்? ஏன்னா எல்லா தேவைகளும் அங்க இருக்குது இல்லையா? ஆமென். அல்லேலூயா. முதல்ல நம்பிக்கையில விசுவாசத்துல உறுதியா இருங்க. ஆமென். கர்த்தரால் ஆகாத காரியம் இந்த உலகத்துல, கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்த உற்சாகமா தேவனால் ஆகாத காரியம் இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டார் கர்த்தர். எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் நானே அப்படின்ற பழைய ஏற்பாட்டுல எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். ஆமென். மனுஷனால் ஆகாது என்று சொல்லலாம், தேவனால் எல்லாம் ஆகும். ஆகவே விசுவாசத்துல நம்பிக்கையில உறுதியா இருங்க. 2வது சந்தோஷமா இருங்க. ஆமென். வெறும் பாடல மாத்திரம் இல்ல, வாழ்க்கையில எப்படி இருக்கணும்? பணம் இருக்கும் போதும் சந்தோஷமா இருக்கணும், பணம் இல்லாத போதும் உபத்திரவா இருக்கும் போதும் சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கும் போதும் எப்படி இருக்கணும்? எங்க இது முடியலையா பாஸ்டர்? பலவீனமா இருக்கும் பொழுது எப்படி இருக்கணும்? நம்ம சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா பலத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். நம்ம அப்படியே பலவீனத்திலே போயிட மாட்டோம், நம்ம தரித்திரத்திலே நம்ம போயிட மாட்டோம், நம்ம உபத்திரத்திலே நம்ம போயிட மாட்டோம். நம்ம ஆமென். எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். 1 நம்பிக்கையில விசுவாசத்துல உறுதியா இருங்க. 2வது சந்தோஷமா இருங்க. அப்படியா? நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்க, உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள், உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆமென். அல்லேலூயா. மனுஷனுடைய வாழ்க்கையில உபத்திரம் உண்டு. நிறைய பணம் இருக்கும், ஆனா வியாதியா இருப்பான். அவனால நல்லா சாப்பிட முடியாது தானே? ஆமென். பணமே இருக்காது, ஒரு ஏழை ஜனங்கள்ல திருப்தியா சாப்பிடுவான். மனுஷ வாழ்க்கையில உபத்திரம் இருக்கும். திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை நான் எடுக்கிறேன். இந்த நாளில் உபத்திரத்துல பொறுமையா இருங்க. ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில உபத்திரம் உண்டு, பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, துன்பங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு, கண்ணீர் உண்டு. ஆமென். அந்த மத்தியில நாம் பொறுமையா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. மனுஷனுடைய வாழ்க்கையில குடும்பத்துல ஒரு போராட்டம் வரும் பொழுது, ஆமென், நம்ம என்ன பண்றோம்? மாமிசத்துல பல விதமான காரியங்களை செய்துடுறோம். ஆமென். ஆண்டவர் சொல்ற அந்த நேரத்தில் நீ பொறுமையா இரு. உபத்திரத்துல பொறுமையா இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஏன்னா அந்த உபத்திரத்திலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார் என்பதை வேதத்தின் மூலியமாய் கர்த்தர் நமக்கு
வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 22ஆம் சங்கீதம், Psalm chapter 22 verse 24. சங்கீதம் 22ஆம் சங்கீதம் வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 22-24. உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமாய் எண்ணாமல். பாருங்க. உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரம். நீ நாம உபத்திரத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆமென். நானும் தான் சொல்றேன், நானும் மனுஷன் தானே, நானும் மாமிசத்துல பலவீனம் தானே. நான் அந்த பலப்படத்துல இருந்ததுனால எனக்கு பலவீனம் இல்லை நான் சொல்லிட முடியுமா? பலவீனம் இருக்கும். ஆமென். சங்கீதக்காரன் எழுதுறோம் பாருங்க. Psalm chapter 22 verse 24 வாசிங்க. அதாவது உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமாய் எண்ணாமல் அருவருக்காமல் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையிலே கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் பாடு இருக்குது, போராட்டம் இருக்கிறது. ஆமென். எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா? கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. 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 என்ன சொல்றார் பாருங்க. உபத்திரத்தை அவர் அற்பமாய் எண்ணாமல் அருவருக்காமல். நம்ம வாழ்க்கையில ஒரு உபத்திரம் இருக்கும். ஆனா மனுஷன் என்ன செய்வான்? ஓட்ட செத்து போட்டான்னுவான். அவன் ஆட்டம் கொஞ்சமா நஞ்சமானுவான். உன் குடும்பத்துல உனக்கு பிரியமில்லாத யாரும் இருந்தானே, விட்றா செத்து போடா அப்படியே போடலாம் சொல்லுவான். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. நம்முடைய வாழ்க்கையில உபத்திரங்கள் வரும்பொழுதும், வேதனைகள் வரும்போதும், துன்பங்கள் வரும்போதும், துயரங்கள் வரும்போதும், அவமானங்கள் வரும்போதும், ஆமென், அதை பார்க்கிறார். அவர் பார்க்கிறார். அதை அற்பமா எண்ண மாட்டார், அதை அருவருக்க மாட்டாராம். என்ன சொல்றாரு இந்த இடத்துல? உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமா எண்ணாமல் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் இருந்து தம்மை உபத்திரத்தின் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே, அவமானத்தின் மத்தியிலே, நிந்தையின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே, ஆமென், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் கேட்டருளினார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அவர் கேட்கிறார். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். எக்ஸோடஸ் chapter 3 verse 7. 430 வருஷங்களாய் அடிமையாய் இருந்த இஸ்ரவேல் ஜனங்க. ஆமென். அல்லேலூயா. 430 வருஷமாய் அடிமையாய் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கும்படி கர்த்தர் முன்னுக்கு வந்தார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. யாருடைய ஜனங்கள்? தேவனுடைய ஜனங்கள். 430 வருஷம் அடிமையாய் எகிப்தில வேலையில அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனா அந்த ஜபத்தை, அந்த உபத்திரத்தை கர்த்தர் மேல இருந்து பார்த்தாராம். எங்க இருந்து பார்த்தாராம்? உங்களுக்கு டவுட் ஆகுது, என்ன பாஸ்டர் நீ சொல்ற? உபத்திரத்தின் மத்தியில, பாடுகள் மத்தியில, வேதனையின் மத்தியில, அவமானத்தின் மத்தியில உன்னை பார்க்கிறேன்றாரு என்ன இருக்குதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு தான் நான் பதில் சொல்றேன். வேதத்துல இருக்குது. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம், Exodus chapter 3 verse 7. Exodus chapter 3 verse 7. What Bible says? வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின், யாருடைய ஜனம்? அவருடைய பிள்ளைகளுடைய, அவர் பிள்ளைகள். புரியுதா? என் ஜனம், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், என்னை ஆராதிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட என் ஜனம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் இங்க சொல்றாரு பாரு. என்ன சொல்றாரு இந்த இடத்துல? யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தின் கைக்கு விடுதலை ஆக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி ஆனாரியரும், ஏத்தியரும், எமோரியரும், பெரிசியரும், ஏவியரும், எபியூசியருமாய் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துல கொண்டு போய் சேர்க்கிறேன். ஆமென். பத்தி ஆண்டவர் நினைச்சிட்டார். என் பிள்ளைங்க எத்தனை வருஷம் வேலை செய்றாங்க?
அடிமையா 430 கரெக்டா 430 வருஷம். அது கரெக்டா 400 வருஷமா 430 வருஷமா ஆனா ஆதி ஆகமம் 15ஆம் அதிகாரத்துல 400 வருஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை வருஷம்? ஆமென். ஆதி ஆகமம் 15ஆம் அதிகாரம் ஆண்டவர் முன் குறித்து இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் பேசியிருக்கிறார். ஆமென். இந்த ஜனங்க என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எகிப்துல இவங்க அடிமைகளா இருப்பாங்க. எத்தனை வருஷம் அடிமைகளா இருப்பாங்கன்னா 15 வருஷம் அடிமையா இருப்பாங்க என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். Genesis chapter 50 verse 13. வேதம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவர் அபிராமை நோக்கி உன் சன்னதியார் தங்களுடைய இல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அந்த தேசத்தாரை சேவிப்பார்கள் என்று அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்று நிச்சயமாய் அறிய கடவுள். ஏற்கனவே ஆண்டவருக்கு தெரியும். 400 வருஷம் அடிமையா இருப்பாங்க. எகிப்துல எத்தனை வருஷம் அடிமையா இருப்பாங்க? 400 வருஷம் அடிமையா இருப்பாங்க என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அவன் விடுதலையாக்கி வெளியே வரும் பொழுது 430 வருஷம் ஆச்சு. ஆமென். அப்ப எத்தனை வருஷம் எக்ஸ்ட்ரா ஆச்சு? 30 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆச்சு. ஆமென். ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு கர்த்தர். ஆமென். இந்த 400 வருஷமா அடிமையா இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாலும் தேனும் தேசத்திற்கு கொண்டு வரும்படிக்காக. ஆமென். அவங்க முதல் வருஷமே அவங்க கதறி இருப்பாங்க. ஆமென். 10வது வருஷம் அவங்க கூப்பிட்டு இருப்பாங்க. 20வது வருஷம் கூப்பிட்டு இருப்பாங்க. 100வது வருஷம் கூப்பிட்டு இருப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. அப்ப 400 வருஷம் அந்த உபத்திரத்தை கர்த்தர் பார்த்துனே இருந்தார். ஆமென். பார்த்தாரா இல்லையா? நம்மளுக்கு எதெல்லாம் ஒண்ணு வந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம ஆண்டவரை பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. 400 வருஷம் அடிமையா இருக்கிற ஜனங்கள் ஆண்டவர் சொல்ற உபத்திரத்தை நான் பார்த்தேன், அவங்க வேதனைகளை நான் பார்த்தேன், அவங்க துன்பங்களை நான் பார்த்தேன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நான் பார்த்தேன் அந்த உபத்திரத்தை நான் கேட்டேன். அதற்காக ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் தேர்ந்தெடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு? 400 வருஷம் ஆச்சு. மோசேயை தேர்ந்தெடுக்கிறதுக்கு 400 வருஷம் அடிமையா இருக்காங்க இஸ்ரவேல் ஜனங்க. ஆனா அந்த ஜனங்களை வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு மனுஷனுக்காக கர்த்தர் காத்திருந்தார். அந்த மனுஷன் யாரு? மோசே. கைகளை தட்டி தேவனை நான் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் ஒரு நாட்களில் என்னை விட்டு அவர் விலகி போவார்கள், அந்நிய தேவர்களை வணங்குவார்கள், அதன் நிமித்தம் அவர்கள் அடிமையாய் 400 வருஷம் எகிப்திலே இருப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. அது ஏற்கனவே உரைக்கப்பட்டிருந்தது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல. ஆமென். அல்லேலூயா. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 23, 24, 25 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது Exodus chapter 2 verse 23 to 25 வேதாகமம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர்கள் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சன்னதியில் எட்டினது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப உங்க உபத்திரத்தை, உங்க வேதனைகளை நீங்க தேவனுடைய சமூகத்துல இங்க முட்டி போட்டு ஜெபம் பண்ணும்போது தேவனுடைய சமூகத்துல அது எட்டி போய் சேரும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க என்ன சொல்றாரு 23வது வசனத்துல, சில காலம் சென்ற பின்பு எகிப்து ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தில் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு
தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். உடன்படிக்கையை அவர் நினைவு கூர்ந்தார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உபத்திரத்தின் மத்தியிலே கர்த்தராகிய தேவன் நாம் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம் ஜெபத்திற்கு செவி கொடுக்கிறார். நம்ம வாழ்க்கை அப்படியே முடிஞ்சது மாத்திரம் நினைக்காதீங்க. ஆமென். இப்படியே தரித்திரமாய் நாம் செத்து போயிடும் மாத்திரம் நினைச்சிடாதீங்க. அப்படியே பாடுகளோடு நாம் மரிச்சு போயிடும் மாத்திரம் நினைச்சிடாதீங்க. ஆமென். அவர் எல்லாவற்றையும் புதிதாக்கிற கர்த்தர். அல்லேலூயா. ஆகவே அந்த ஜனங்களை வெளியே கொண்டு வரும்படிக்காக ஆமென், இந்த 400 வருஷமா அடிமைகளா இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வரும்படிக்காக கர்த்தர் மோசேயை தெரிந்து கொண்டார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 34வது வசனம். Acts chapter 7 verse 34. Acts chapter 7 verse 34. வேதம் இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது. வாசிங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம். எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து. 7 அதுதான் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 34வது வசனம். எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். நீங்க படிச்சீங்க. ஆமா, அவங்க அதுதான் படிச்சாங்க. அப்ப நீங்க என்ன டவுட் ஆயிச்சா? ரெண்டு பேரும் டவுட் ஆயிடுச்சு. ஆமென். வாசிங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 34வது வசனம். எகிப்தில் இருக்கிற இந்த ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு நான் கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி அவர்களை உபத்திரத்திலிருந்து விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகையால் நீ வா நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன் என்றார். நீ வா. மோசே சொல்றார், நீ வா நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன். ஆமென். என் ஜனங்கள்லாம் ரொம்ப போராட்டத்தில் இருக்கிறாங்க. சில விஷயத்தை நீங்க பார்க்கும்போது சொல்லுவீங்க, ரொம்ப போராட்டத்தில் இருந்தீங்க, ரொம்ப பிரச்சனை இருந்தீங்க, என்ன செய்வது புரியாது தெரியல இருந்தீங்க. திடீர்னு ஒரு ஊழியக்கார் வந்தாருங்க, ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க, வேதத்தை வாசித்தாங்க, ஜெபித்தாங்க, எங்க உபத்திரம்லாம் போயிடுச்சு. போனா சொல்றாங்களா இல்லையா? ஆமென். அல்லேலூயா. அப்ப மோசே அழைக்கிறார், வாப்பா என் ஜனங்கள் எல்லாம் பாடுறாங்க, பெரும் பாடுள்ள காலத்தில் இருக்கிறாங்க, உபத்துல இருக்கிறாங்க, வேதத்தில் இருக்கிறாங்க, இரவும் பகலும் அடிமையா இருக்கிறாங்க, நாட்டுக்கு அடிமையா இருக்கிறாங்க, எகிப்தில் இருக்கிற ஜனங்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க, எகிப்தில் இருக்கிற பெண்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க. ஆமென். கொஞ்சம் வாப்பா வாழ்றார் பாருங்க இந்த இடத்துல. ஏன்னா அந்த அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல என்ன சொல்றாரு? இறங்கி வாசிங்க அந்த வசனத்தை மறுபடியும். எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி அவர்களை உபத்திரத்திலிருந்து, பாடிலிருந்து, வேதனையிலிருந்து, துன்பத்திலிருந்து, கண்ணீரிலிருந்து விடுவிக்கும்படிக்கு இறங்கினேன். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில இப்பேற்பட்ட போராட்டங்கள் இருக்கும் பொழுது நீ தேவனுடைய சமூகத்துல முழங்கால் படி போட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் முதல்ல இறங்கி உன்னிடத்துல வருகிறார். ஆமென். அல்லேலூயா. 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 அவர் இம்மானுவேல். ஆமென். அவர் எங்கேயும் இருப்பார். ஆமென். நீ பிற ஜாதி ஜனங்கள் மத்தியில தான் பூஜை ரூம் ஒன்று வச்சிருப்பாங்க, போட்டிடுவாங்க. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வெளியவே நம்ம நடமாடும் தேவன், நம்ம எங்கனாலும் நம்ம கூட சுத்தி இருப்பார். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவாங்க. அதனால தான் நிறைய பேர் டாய்லெட் கூட ஏசி இருக்கிறாங்க. ஏன்னா டாய்லெட் கூட ஏசி இருப்பாங்க. எங்க பார்த்தாலும் ஏசி இல்ல, டாய்லெட் கூட ஏசி. அவர் நடமாடும் தேவன். நம்ம எங்க போனாலும் நம்ம பின்னாடி வந்து அவர் எல்லாம் பூட்டி வச்சுருக்கிறோம். நம்ம இம்மானுவேல் எங்கும் இருப்பார், எல்லா இடத்துலயும் இருப்பார் கர்த்தர். ஆமென். நீ அழுதாவும் கூட அழுவார், நீ சிரிச்சாவும் கூட சிரிப்பார். ஆமென். லாசரு மரித்து போனா மார்த்தாலும் மரியாலும் அழுறாங்க. வந்து அவங்க அழுத பார்த்து பெத்தனியாவே அழுது, ஊரே அழுது. கர்த்தர் அழுதார் என்று வேதம் சொல்லப்பட்ட. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துமா. அல்லேலூயா. நீ அழும்போது கர்த்தர் அழுவார், நீ சிரிக்கும் போது கர்த்தர் சிரிப்பார். அவர் தான் நம்முடைய தேவன். எங்க நடந்தாலும். ஆமென். சங்கீதம் 139வது வசனத்தை நீ முழுசா பார்த்தீங்கன்னா, படுக்கும் போது நம்மோட கூட இருக்கிறார். நான் பாடும்போது என் உதடு கம்பீரத்து மகிழும். இந்த பாட்டு வந்து 139வது சங்கீதத்தை ஃபாதர் பர்க்மன்ஸ் அப்படியே பாடுறார்.
அந்த வசனத்தை வாசிங்கன்னா நீ படுக்கும் போதும் இருப்பாரு, எழும்போதும் இருப்பாரு, நீ திரும்போதும் இருப்பாரு, நடக்கும் போதும் இருப்பாரு. நம்ம தேவனை நம்மோட வாக்கு பண்றவர், நடக்கிறவர் அவர். ஹல்லேலூயா. ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன் இந்த செய்தி மூலியமா. நல்ல ஒரு ஊழியக்காரர் சொன்னார், பல வருஷத்துக்கு முன்பதாக அவர் ஒரு மனுஷன் இந்த அதாவது பீச் இருக்கு இல்லையா, பெரிய பெரிய பீச் இருக்கு. அந்த பீச்ல ஒரு மனுஷன் நடந்து போறான். அப்போ ரொம்ப ஆண்டவர் அவனை கை பிடிச்சு நடத்துன்னு போயிருக்கிறார். அவர் கனவு காண்றான். இரவுல ஒரு கனவு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. இரவுல அவனுக்கு ஒரு கனவு வருது. அவன் சந்தோஷமா மகிழ்ச்சியா அவன் சுண்டலெல்லாம் வாங்கினேன். சுண்டல் தானே ஃபேமஸ் பீச்சில், சுண்டலா இல்லையா? அது எவ்வளோ ஃபேமஸ் இல்லை, அது ரொம்ப ஹெல்த்தி அது இல்லையா? அவன் சுண்டலை வாங்கி, சரி நான் நினைக்கிறேன் ஒரு கால் பீச்சில் மெரினா பீச் போயிருப்பாரு நினைக்கிறேன். உலகத்தில் ரொம்ப பெரிய பீச் எதுன்னா மெரினா பீச் தான். 14 கிலோமீட்டர். அது எவ்வளோ? இங்கேருந்து 14 கிலோமீட்டர் பீச்சான். ஆமாம். இப்போ அந்த பீச்சில் ஒருத்தர் ஆண்டவர் கூட சுண்டலெல்லாம் வாங்கி சாப்பிட்டு போயிருக்காரு. சந்தோஷமா 2 பேரும் சந்தோஷமா சாப்பிட்டு போறான்னு வச்சுக்கோங்க. அது பார்க்குறாரு, தரிசனத்தை பார்க்குறாரு. சரி, ரொம்ப சந்தோஷமா அவருக்கு எந்த ஒரு போராட்டம் இல்லாம மனமகிழ்ச்சியா ஆண்டவர் அவனை கையை பிடிச்சி அவர் நடந்துட்டு போயிட்டே இருக்கும்போது, ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில திடீர்னு ஒரு போராட்டம் வந்தது. அவன் வாழ்க்கையில திடீர்னு ஒரு போராட்டம் வந்தது. ஆனா சந்தோஷமா இருக்கும்போது ஆண்டவர் கை கோர்த்து நடந்து போனாரு. அவன் வாழ்க்கையில ஒரு உபத்திரம், போராட்டம், வேதனை, கண்ணீர், கவலை வரும்போது, ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. திடீர்னு அவர் காணாத போயிட்டார். அப்ப அவன் நினைச்சான், ஆண்டவரே நான் சந்தோஷமா இருக்கும்போது என்னோட கூட இருந்த, உபத்திரத்தின் மத்தியில் இருக்கும்போது என்னோட கூட இல்லையே அப்படின்னா. ஆண்டவர் சொன்னாரு, உபத்திரத்தின் சந்தோஷமா இருக்கும்போது நான் உன் கூட நடந்தேன், உன் பாடல் வரும்போது நான் சுமந்து வந்தேன், நான் தூக்கின்னு வந்தேன் நானே. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. உபத்திரத்தில் இருக்கும்போது நம்ம சும்மா தாங்கி தப்பு வைத்து சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனத்தை வாசிங்க. அது 7:34. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை, எகிப்தில் இருக்கிற என் ஜனம்னா நம்ம தான். வாசிங்க. நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படிக்கு இறங்கினேன். ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன். நீ வா மோசே, நீ வா, உன்னை தேர்ந்தெடுத்துட்டேன். நீ வா, உன்னை எகிப்துக்கு அனுப்புறேன். என் ஜனங்களை விடுதலையாக்கி பாலும் தேனும் தேசத்திற்கு. ஆமென். அப்படின்னு அந்த பாலும் தேனும் செழிப்பான ஊரு, ஆசீர்வாதமான ஊரு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அரேபிக் கண்ட்ரில எல்லாம் ஆயில் இல்லையா? ஆயில் தான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட்ல போய் ஸ்கூல்ல விட்டு வரணும், வண்டி இருக்குது, வாயில தான் எடுத்துன்னு போக முடியுமா? எங்க அந்த ஆயில் தான் இன்னைக்கு உலகத்துக்கே கொடுக்கறாங்க. ஆமென். செழிப்பான ஒரு ஊர், செழிப்பான ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. ஆகவே இறங்கி வருகிறார். உன் பாடுகள் மத்தியில, வேதனையின் மத்தியில நீ ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இறங்கி வருகிறார். சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஜேம்ஸ் சாப்டர் 5 verse 11. ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிங்க அந்த வசனத்தை. இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். பாருங்க, பொறுமையா இருக்க தமிழ்ல பரமொழி சொல்லுவாங்க, பொறுமை உள்ளவன் பூமியை ஆழ்வான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பொறுமை உள்ளவன் பூமியை ஆழ்வான். ஆனா இங்க என்ன பாருங்க, என்ன சொல்றாரு இந்த இடத்துல? வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. யாக்கோபுல இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பார்ப்பா, ஆண்டவர் யோபு சாட்சி வைக்கிறாரியா?
யார் வைக்கிறாரு? யோபு. யோபு சாட்சி வைக்கிறாரு. அவன் ஏன் அவன் சாட்சியை கர்த்தர் வைக்கிறார்னா, யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல அவனை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார், அவனை குறித்து வேதம் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது. யோபு 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் யோபுவை சாட்சியாய் சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. உஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும், அவன் உத்தமனும், சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி இருந்தவனாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும். அது விட்டுடுங்க. உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி இருந்தான். உத்தமனாய் இருந்தான். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒண்ணு இருக்காது. யோபை குறித்து கர்த்தர் பேசுகிறார். ஒரு நீதிமானை குறித்து கர்த்தர் பேசுகிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நீ நாமம் உத்தமனாய், உண்மையாய், பொல்லாப்புக்கு விலகினவனாய் தேவனுடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது, ஆமென், நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் உபத்திரங்கள் வந்தாலும் யோபு கர்த்தர் எப்படி எல்லாவற்றிலும் விடுதலை கொடுத்தாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் விடுதலை கொடுப்பார். சொல்லுங்க. இந்த பார்மணிதா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா உபத்திரம் யாருக்கு இல்லை சொல்லுங்க. என் வாழ்க்கையில உபத்திரமே இல்லப்பா. சங்கீதா என்னையே பார்க்க முடியும். ஏன்னா பாசி என்ன பார்த்து நீ என்ன கேள்வி கேட்டுக்கிறியா? எனக்கு தான் கண்ணில் கொஞ்சம் எதனா ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அல்சர் லேக்கு தண்ணி என் கண்ணில் ஊற்றிடுது. என்ன பார்த்து நீ கேட்குறாரு. சங்கீதா அழுதா போராட்டத்தில் அல்சர் லேக்கு தண்ணி வந்து காலி ஆகிடும். அதாவது கண்ணில் காலி ஆகாது. அன்று ரத்தா சொல்றாரு இல்லையா, உபத்திரத்தில். ஆமென். உண்மையா இருக்கு உபத்திரத்தில். அதாவது நீ உண்மையாய், உத்தமனாய், தேவனுக்கு பயந்தவனாய், பொல்லாப்புக்கு விலகினவனாய் இருந்தான். ஆமென். ஆண்டவரே, நம்ம ஆண்டவர் நம்ம சாட்சியா சொல்லுவார் எல்லா இடத்துலையும். யோபை குறித்து சொல்றாரு. யோபுடைய பொறுமை பாரியா. யோபுடைய வாழ்க்கையில எல்லாம் போயிடுச்சு. ஆமென். ஒன்னா போச்சு. பொஞ்சாதி ஒண்டி நிக்கிறான். யார் நிக்கிறா? சரி, பொண்டாடிய பாவம் புருஷன் வந்து எல்லாத்தையும் எழுந்துட்டாரு இல்லையா, பெரிய பணக்காரன் வர ஒருத்தினி ஆடு. இப்போ 2 மாடு வச்சாவே 30-40 ஒரு சைட் வாங்கணும் இல்லையா, வைக்கணும் இல்லையா இல்லையா. இப்போ எத்தனை அவனுக்கு ஆசீர்வாதம், எவ்வளோ ஆசீர்வாதம். அப்போ ஏக்கர் கணக்கில் அதை மேய்க்கிறதுக்கு எத்தனையோ ஏக்கர் கணக்கில் எத்தனைப்பா. சரி, அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பேசுவோம். எடுக்குமா அந்த வசனத்தை வாசிக்குமா. 1 யோபு 1ஆம் அதிகாரத்தில் அவன் உண்மையும் உத்தமனும். உஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும், சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினவனுமாய் இருந்தான். அவன் தெய்வ பக்தி உள்ள ஒரு மனுஷனாய் இருந்தான். கர்த்தர் அவனை எப்படி ஆசீர்வதித்திருந்தாரு? அவனுக்கு 7000 ஆடுகளும், அவனுக்கு 7 குமாரரும், 3 குமார்த்திகளும். மொத்தம் 10 பேர்ப்பா. எங்க வீடு மாதிரிப்பா, என் மாமியார் வீடு மாதிரிப்பா. கரெக்டா யோபு குடும்பம். ஆனா யோபு மாதிரி ஃபாலோ பண்றாங்களா தெரியல. ஆனா அதுல 3 பேர் எப்படி இருந்தாங்களா? அப்ப என் ஒன்று 10ல் 1 எனக்கு சௌந்தரியமா ஒன்று கருத்து கொடுத்தாருப்பா. ஏன் கலர் ராங் கலர் பாக்குறீங்களா? அடிக்கடி அவங்க சொல்லுவாங்க, நீ வெள்ளை தான் ஆனா என் இது ரொம்ப வெள்ளையா இருக்கு, கருப்பா தான் கூட. ஆமென். அல்லேலூயா. என் வீட்டுல எத்தனை பேரு, அவங்க வீட்டுல எத்தனை பேரு, எப்படி மேட்ச் பண்ணிக்கிறாரு பாரு. யோபு குடும்பம். நாங்க ஜோசப் குடும்பம் இல்லை, யோபு குடும்பம். ஆமென். அல்லேலூயா. வாழ்க்கையில கர்த்தர் எப்படி, ஏன்னா இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் எழுந்தான். இப்போ அடுத்த வருஷத்தை வாசிக்கும் பொழுது அவனுக்கு 7000 ஆடுகளும். எத்தனை பேருப்பா? 7000 ஆடு. 7000 ஆடுனா 7000னா எத்தனை ஏக்கர் நிறைய இருந்திருக்கும் அவனுக்கு மேய்க்கிறதுக்கு? எத்தனை ஏக்கர் இருந்திருக்கும்? பெரிய ஏக்கர் இருந்து 7000 ஆடு மேய்க்கலன்னா சரி, 7000 ஆடு மேய்க்கிறதுக்கு எத்தனை வேலைக்காரர் இருந்திருப்பான்? ஒரு 1000 பேர் இருந்திருப்பாங்க இல்லையா? 7000 ஆடுகளை மேய்க்கணும்னா ஒருத்தன் 7 ஆடு மேய்க்கணும்னா ஒரு 1000 பேர் இருந்திருப்பாங்க இல்லையா?
இல்லையா? அப்ப எவ்வளவு, அப்ப 1000 பேரு அவனுக்கு வீடு வாசல் சாப்பாடு சம்பளம் கொடுத்தனா எவ்வளவு பேர் பணக்காரன் இருப்பான் இல்லையா அவன்? ஆமென். அடுத்தது என்னது? 3000 ஒட்டகங்களும். ஒட்டகங்களாப்பா, ஒட்டகங்கள் இல்லையா? இன்னைக்கு 2 சின்டெக்ஸ் கொடுத்தா ஒரு ஒட்டகம் குடிச்சிடும் இல்லையா? இல்லையா? பாத்தீங்களா? சேர்த்து வச்சு படிச்சிருக்கு. 2-3 சின்டெக்ஸ் ஒரே என்ன குடிச்சிடும்? தண்ணி குடிச்சு. நமக்கு தெரியாத ஒரு என்னது கேமல் தானே, என்னது ஒட்டகம் தெரியாத வீட்டுல வச்சுக்கோங்க. நம்ம வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, லைஃப் லாங் நமக்கு தண்ணியே கிடைக்காது. தண்ணி இல்லாத செத்து போயிட்டான்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாம் இந்த கம்னலில ஒரு 100 ஒட்டகம் இருந்தா கம்னலில தண்ணி கிடைக்குமா? கிடைக்காது. அதனால தான் ஆண்டவர் எங்க வெளியே வச்சுட்டாரு. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ எத்தனை ஆடுகள் அவனுக்கு? 7000 ஆடுகள். 3000 ஒட்டகங்கள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவங்கள். பாருங்க, ஒரு 1000 ஏக்கர்ல வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். பத்தியா, ரியல் எஸ்டேட் அவருக்கு தெரியும். 1000 ஏக்கர்னா எத்தனை ஆடு உள்ளக்குன்னு அவருக்கு தெரியும். ஆமென். அது கூட இல்லாதப்பா, இவ்வளோ பேரை இவ்வளோ ஆடுகளை, கழுதைகளை, ஒட்டகங்களை, ஏர் மாடுகளை மேய்க்கிருப்பாரு. மாடுட்டாங்க, ஏர் மாடுன்னா கரெக்டா சொல்றாங்க இல்லையா? மேய்க்கிறதுக்கு எத்தனை ஆட்களை கருத்தர் வச்சிருப்பான் வேலைக்காரன். இவ்வளவு ஆசையும் அந்தஸ்தும் இல்ல ஒரு மனுஷன். வாழ்க்கையில உபத்திரம் வந்தது. பிசாசானவர் யோபுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து என்ன சொன்ன? ஆண்டவரே நீ பாருங்க, விட்டுடுமா அவனை, சார் அவனுக்கு கோ பேக், டோன்ட் டிஸ்டர்ப், கோ பேக். அம்மா கேட்கணும், சரி வா. இல்ல ஒரு கீபோர்ட் எல்லாம் கற்றுட்டு வந்து வாசிக்குவேன். ஆமென். அல்லேலூயா. ஏதோ முக்கியமான சப்ஜெக்ட் நான் வந்துக்கிறேன். ஏக்கர் கணக்கு வந்துக்கிறேன். இதே தான் நிறைய பேர் பேசி சுத்தி இருக்கிறோம். ஏக்கர், அந்த ஏக்கர், இந்த ஏக்கர். இந்த ஏக்கர் பத்தி பேசும்போது உங்க அப்பா ஏக்கர் பத்தி தான் எல்லா வேலையும் செய்யறாரு. அது நான் சீரியஸா பேசும்போது என் அம்மா டிஸ்டர்ப் பண்ணுங்க. ஆமென். எல்லா ஏக்கர் வந்துடும் பாஸ்டர், எல்லா பிளஸிங்கும் வந்துடும் பாஸ்டர். பாஸ்டர் தான் நான் முதல்ல என்னைக்கு அவர் இங்க ஞானஸ்தானம் கொடுத்து அன்னைக்கு என் வாழ்க்கை பாஸ்டர் தான் வந்தது. நிறையாமலே கிரண் வரவே வரமாட்டேன், வார்த்தை வரல. ஏதோ ஒரு கர்த்தர் சித்தத்தை வச்சு. அதனால தான் நான் கடந்த வாரத்துல நீ படிக்கணும்னு சொன்ன, ஒரு நாள் படிக்கணும்னு சொன்னேன். 8ஆம் தேதி அந்த கிளாஸ் இருக்குது. ஒரு நாள் ஏன் கிரண் சொன்னா, எனக்கு அதை வந்துனே இருக்குது, அப்படியே வந்துனே இருக்குது. நான் வெளியே பேசும்போது பிரதர் கிரண் தான் பேசுறேன். ஆனால் சபையில் வரும்போது நான் பாஸ்டர்னு சொல்லிடுறேன். தெரியாது என்ன அருமையாக. அப்போ ஏதோ ஒரு அழைப்பு கர்த்தர் அவருக்கு இருக்குது. அந்த அழைப்பை நீ விட்டுடக்கூடாது. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் அவனுக்கு இருந்தது நிமித்தம். ஆமென். பிசாசு என்ன சொல்றான்? ஆண்டவரே அவன் உண்மையா உத்தமனா நல்லவன் சொல்றேன். ஏன்னா நிறைய அவனை ஆசீர்வதிச்சுட்டு இருக்கிறான். அதனால தான் ராவும் பகலும் உண்மையே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், நன்றி நன்றி, உண்மையை ஆராதிக்கிறான், உண்மையை நாமத்தை மகிமைப்படுத்துறான். அதனால நான் உங்ககிட்ட சேலஞ்ச் பண்றேன். பிசாசு சொல்றான் கர்த்தரத்துல அவன் ஆசீர்வாதத்தெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு நீ அவன் உன்னை தூஷிக்கிறானா பாரு. அவன் யாருக்கு போட்டி? இப்போ தேவனுக்கும் பிசாசுக்கும் போட்டி. சரியா? என் மகனை பத்தி எனக்கு தான் தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? என் மகனை பத்தி எனக்கு தான் தெரியும். சரி, ஓகே, நான் கொடுத்த ஆசீர்வாதம் தான் என்னை நாமத்தை அவன் மகிமைப்படுத்துறானா? ஓகே, நான் இப்போ சொல்றேன், பிசாசே எல்லா ஆசீர்வாதத்தை உன் கையில நான் கொடுத்துட்றேன், நீ என்ன பண்ற நீ பண்ணிடு. அப்போ அவன் என்ன தூஷிக்க மாட்டான். ஒப்பு கொடுத்த பிறகு எல்லா ஆசீர்வாதத்தையும் எடுக்கிறான். அவன் இப்ப எல்லாத்தையும் எடுக்கிறான். எல்லாம் காலி ஆயிடுது. இப்ப ஒன்னே ஒண்ணு இருக்கிறா. யார் இருக்கிறா? பொஞ்சாதி இருக்கிறா. அவன் பொஞ்சாதி இருக்கிறா. இவ்வளவு ஆசை, இவ்வளவு பாடுகள் மத்தியில் இருக்கும்போது ஒரு பொஞ்சாதி ஆறுதல் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சொல்லணுமா சொல்லக்கூடாதா? இல்ல மொத்தம் எடுத்துக்கணுமா எடுத்துக்கூடாதா? இவ்வளவு ஆஸ்தி அந்தஸ்து. அந்த நாட்டுல அவன் ராஜாவா இருப்பான், பணக்காரன். ஒண்ணு இல்லாத கொட்டாங்கி சில கீரை தொடுங்கன்னா ரோட்ல இல்லையா தேய்ச்சான். அவன் உடம்பெல்லாம் ரத்தம் வந்தது. பாக்குறவங்க என்ன பண்ணிருப்பாங்க? கேலி பண்ணிருப்பான். அந்த சூழ்நிலையில அவன் என்ன சொல்றா? அப்பொழுது அவன் மனைவி அவளை பார்த்து நீ இன்னமா உத்தமத்தில் உத்தமத்துல இருக்கிறாயே,
தேவனை தூஷித்து ஜீவனை விடும் விட்டுவிடு. தேவனை தூஷித்து ஜீவனை விடும். கொஞ்சாதி சொல்றா விட்டுடியா, முடிஞ்சு போய் செத்து போய. அதற்கு அவன், விட்டுடு. நீ பைத்தியக்காரி. நீ பைத்தியக்காரி. பைத்தியக்காரனா சொல்ல முடியாம இந்த நாட்கள்ல உனக்கு தானே பைத்தியம் சொல்லுவாங்க. ஏதோ அந்த நாட்கள்ல ஏவு ஏத்துனார். பைத்தியக்காரனே ஓகே ஓகே சொல்லிட்டு பாரு. நம்ம விட்டுருக்கோம்னா நம்ம டக்குன்னு சொல்லிக்குவோம், நீ தான் பெரிய பைத்தியக்காரி. அது என்ன சொல்லுவோம், உன் குடும்பம் பைத்தியக்காரி. நான் என்ன சொல்லுவோம், வனதம்பி பைத்தியக்காரி. இந்த பைத்தியக்காட்சி சொல்லியிருந்தா யோக புஸ்தகத்துல வெறும் பைத்தியக்காரன் தான் இருக்க முடியும். சொல்றீங்களா? கொஞ்சாதி திட்டுறா, காரி துப்புறா இல்லையா? எதற்காக காரி துப்புறதுக்காக. அதற்காக பைத்தியக்காரியை பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் தீமை பெறக்கூடாமோ என்று இவைகளை எல்லாவற்றையும் தன் உதடுகளிலே பாவம் செய்யாமல். ஆமென். இப்படி கொஞ்சம் பிரச்சனை வந்தா பஞ்சாதி ஓடி போறான். ஆமென். அல்லேலூயா. சரி, அல்லேலூயா. அல்லேலூயா. ஓடி போறான், நிந்திக்கிறான். அவன் வீட்டுக்கு எஜமானவன் யாரு? ஆண்டவர் சொல்றாரு, சபைக்கு தேவன் தலைவரா இருக்கிறது போல வீட்டுக்கு உன் தலைவர் யார் தெரியுமா? சொல்லுங்கம்மா, தைரியமா சொல்லுங்க. கணவன். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அந்த வீட்டுக்கு தலைவன் அவன். எல்லாவற்றையும் விழுந்த சூழ்நிலையில ஆமென். அவன் பொஞ்சாதி சொல்றான். அந்த பொஞ்சாதி அந்த நேரத்துல என்ன பண்ணிருக்கணும்? அவனுக்கு ஆதரவு சொல்லி இருக்கணும். ஆனா அவன் என்ன சொல்றா? வாசிங்கம்மா, லூர்தம்மா வாசிங்க. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல். நீ பைத்தியக்காரி பேசு. அது முன்னாடி வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறாயோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். அவன் பலவிதமான போராட்டத்தில் இருக்கிறான், உபத்திரத்தில் இருக்கிறான், பாடுகள் இருக்கிறான், அவமானத்தில் இருக்கிறான், பிள்ளைகள் எல்லாம் இழந்துட்டான், ஆஸ்தியெல்லாம் இழந்துட்டான். ஆமென். அல்லேலூயா. ஆனா யோபு சொல்றார், நன்மை பெற்ற நீ நாமோ ஏன் கர்த்தரிடத்தில் தீமை பெற்றுக்கொள்ள முடியாதோ? நிர்வாணமா இந்த உலகத்திற்கு வந்து நிர்வாணமா இந்த உலகத்தை விட்டு போவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். கையில தட்டி தேவனை நான் மகிமைப்படுத்துவேன். அவன் சொன்னான் கடைசி வசனத்துல, கர்த்தனை இரட்டத்தனையாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். உபத்திரத்துல எப்படி இருக்கணும்? பொறுமையா இருக்கணும். சண்டைக்கு என்னம்மா கிறிஸ்து சபைக்கு தலைவராய் இருக்கிறது போல புருஷன் மனைவிக்கு தலைவனாய் இருக்கிறான். எவ்வளவு பேர் தலைவரா இருக்கிறாங்க தெரியலப்பா. நிறைய குடும்பத்துல தலைவரா இருக்கிறாங்க, அவர் வாழா இருப்பார். அவரே சரீரத்திற்கும் ரட்சகராய் இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு குடும்பத்துல பெண்கள் கர்த்தர் சொன்ன பிரகாரம் ஆமென் அவர் வீட்டுக்கு தலைவரா நினைச்சு அந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் வராது. எந்த பிரச்சனையும் வராது. ஆண்டவர் சபைக்கு தலைவரா இருக்கிறது போல உன் குடும்பத்தில் உன் கணவன் தலைவரா இருக்கிறார். ஆமென். தலைவரா இருக்கிறார். நீ அந்த தலைவர் ஸ்தானத்துல உன் கணவனை வச்சினா அந்த குடும்பத்துல எந்த குழப்பம் வராது, எந்த வேதனை வராது, எந்த பிரிவினை வராது. இன்னைக்கு நிறைய குடும்பம் உடைக்கிறதுக்கு காரணம் ஈகோ. நான் பெரியவன், நீ பெரியவன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அந்த பாவம் சொல்றாரு இல்ல, ஜீவனை விட்டுறான்றான். விட்டுட்டியா? நம்ம பாஷை எப்படி இருந்திருக்கோம், எப்படி பேசியிருப்பான்? என்ன செத்து போறோம்? எத்தவன செத்து போடுறியா? ஒன்னும் திட்டுறதே இல்லையா? அடிக்கிறாங்க, பிடிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, போராட்டம் பண்றாங்க, செத்து போன்னு சொல்றியா? இல்ல அதுக்கு முன்னாடி சில வார்த்தைகள் பேசி செத்து போன்னு சொல்றியா? அதுதான். ஆனா அந்த தலைவனை அவமானப்படுத்தினா ஆண்டவர் ரத்தத்தினை ஆசீர்வதிச்சாரு. அவன் மனசு வச்சிருந்தானே இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிருக்கலாம் இல்லையா? ஆனா அவன் அதே மனைவி கிட்ட கர்த்தர் இன்னும் அழகான பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். பொறுமையை பாருங்கன்னு கர்த்தர் சொல்றார். அவன்கிட்ட கத்துக்கணும்னு சொல்றார், பொறுமையை கத்துக்கணும்னு சொல்றார்.
யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். James chapter 1 verse 4. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்க. யாக்கோபு, ஜேம்ஸ் எப்படி அது பொறுமையா இருக்கும்படி கர்த்தர் வேதத்தில் ஒன்றிலும் குறைவு உள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையான பூரண கிரியையை செய்ய கடவுது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் முதல்ல வாசிங்க. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 4வது வசனம். நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படிக்கு பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இனி அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய, அதுக்காக நம்ம போராடி இருக்க முடியுமா? அதுக்காக சண்டை போட்டு இருக்க முடியுமா? ஆமென். அந்த நேரத்தை தேவனுடைய சமூகத்துல நீ நாம ஒப்பு கொடுத்தா, ஆமென், அவர் வருகிற நாட்களில் என்ன சித்தத்தை வைத்திருக்கிறாரோ அதை அவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஆமென். சங்கீதம் 40ஆம் சங்கீதம் முதல் வசனம் வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருக்கிறேன். தாவீது ராஜா சொல்றான் பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில வந்த எத்தனையோ உபத்திரங்கள், போராட்டங்கள். அவன் சொல்றான், என்ன சொல்றான், வாசிங்க அந்த வசனத்தை. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி, நான் தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். போதும். அது முதல் மாத்திரம் அந்த வசனத்தை மாத்திரம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். என்ன சொல்றான் தாவீது? என்ன சொல்றான்? கர்த்தருக்காக நீ என்ன எப்படி இருக்கணுமா? புதிய காரியம் புதுசா கொடுப்பார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. நீ அதாவது உன்னுடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா சம்பவங்களும் தேவன் அறிந்திருப்பாரா? அறிந்திருக்க மாட்டார். எல்லாம் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். தேவனுக்கு மறைவானது இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. தேவனுக்கு முன்பதாக மறைவானது இந்த உலகத்துல ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் அப்படியே தெரிஞ்சு எல்லாம் டிவி போட்டு பார்த்துக்கிறாரு, யார் யார் என்ன நினைக்கிறாங்க, யார் யார் என்ன செய்ய போறாங்க, யாரெல்லாம் எதை செய்து முடிப்பாங்க, இது தேவனுக்கு முன்னாடியே தெரியும். சிலதெல்லாம் கர்த்தர் அனுமதிப்பார். என்னது? சினிமா சிலதெல்லாம் கர்த்தர் அனுமதிப்பார். உண்மையா இருக்கிறாளா, உத்தமதா இருக்கிறாளா, வேஷம் போடுறாளா, கர்த்தர் அனுமதிப்பார். ஆமென். இந்த உபத்திரத்தின் மத்தியில பொறுமையா இருக்கணும். நம்ம இனி எப்படி நம்ம இருக்கணும்? பொறுமையா இருக்கணும். யார் என்ன பேசலாம், என்ன பண்ணோம்? பொறுமையா இருக்கணும். உன்னை தாறுமாறா யாரு பேசுறாங்க எப்படி இருக்கணும்? பொறுமையா. அடிச்சா எப்படி இருக்கணும்? நீங்க பொறுமையா இருக்கணும். பொறுமையா. சங்கீதக்காரன் சொல்றான், என்ன சொல்றான் அந்த வசனத்தை? கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். கர்த்தருக்காக, தேவனுக்காக எல்லா விதத்திலும் நான் பொறுமையா இருந்தேன். ஆனா கஷ்டம்தான், அது கஷ்டம்தான். திடீர்னு ஏதோ ஏறி போகுது, ஏறி போன செய்கிறாங்க. ஏதோ மாமிசம் நம்ம ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம அவாய்ட் பண்றோம். இது ரொம்ப பெரிய லெவல்ல போயிட்டோம்னா, அதான் நிறைய கிறிஸ்துவனுக்கு சண்டே தான். ஆமே, சண்டே இல்லை. நல்லா கோயிலுக்கெல்லாம் வந்துட்டு போய் பிரியாணிலாம் செய்து வச்சுட்டு உக்காருவாங்க, சாப்பிடுவாங்க. ஒரு சின்ன பிரச்சனை வரும், பிளேட் எல்லாம் பறக்கும். அந்த நேரத்தில் பொறுமையா இருக்கிறார் கர்த்தர். பொறுமையா தான் பிரியாணி சாப்பிட முடியும், பச்சடி சாப்பிட முடியும். அந்த இவ்வளவு வேலை செய்ய நம்ம கோவப்பட்டா சாப்பிட முடியுமா? அதுக்கப்புறம் சண்டைலாம் போட்டு சமாதானம் பண்ணி இதெல்லாம் குடும்பத்தில் நடக்கிற காரியம். திரும்ப போட்டு 6 மணிக்கு சாப்பிட்டுப்பாங்க, 12 மணிக்கு சாப்பாடு. அந்த எப்போ பிசாசான நுழைவான் நமக்கு தெரியாது. எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறான். இங்க கூட இருக்கிறான். எங்க இருக்கிறான்? இங்க இருக்கிறான். எவ்வளவு பேர் இங்க தூக்கிட்டு போயிடலாம் வெளியே. ஏன்னா ஒரு பிரச்சனை பாஸ்ட் மாதிரி ஏதோ ஒன்று போட்டு இட்டுன்னு போயிடலாம். நிறைய பேர் போயிட்டாங்க. அப்படித்தான் அது அவங்களா போல எவனா இட்டுன்னு போய்க்கிறான் வெளியே.
ஒரு ஊழியக்காரனை அவன் சத்தியத்தை தான் பேசுவான். மற்றவங்க எப்படி எனக்கு தெரியும். நான் என் ஊழியத்துல இருந்து இதுவரை நான் சத்தியத்தை தான் நான் பேசுறேன். ஆமென். சொல்லுங்க ஆமென். ஆமென். எந்த ஒரு வார்த்தை பேசணும் நான் வசனம் இல்லாம நான் பேசுறது இல்லை. ஆமென். ஆனா வருவாங்க. எனக்கு ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ரொம்ப அருமையா சொன்னார் எனக்கு. ஐயா எவ்வளவோ பேர் சபையில இருந்து போயிட்டாங்க ஐயா, ஆனா நான் சத்தியத்தை தான் பேசுறேன், உண்மையை தான் பேசுறேன், மன திரும்பதுக்கு ஏற்ற காரியங்கள் தான் பேசுறேன், பிள்ளைடைய வாழ்க்கைக்காக தான் பேசுறேன், குடும்படைய வாழ்க்கைக்காக தான் பேசுறேன். ஆனா என்னை விட்டு விலகி போயிடுறாங்க ஐயா, நான் என்ன பண்ணட்டும்? அவர் நேவன் சொன்னாரு, நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய தரிசனம், உங்களுடைய ஊழியம் சத்தியம், சத்தியத்தை பேசுற ஊழியம். ஆண்டவரே இந்த சத்தியத்தை கேட்கிற ஜனங்களை என் சபைக்குள்ள கொடுன்னு கேளு. அந்த சத்தியம் கேட்கிற ஜனங்க நிரந்தரமா சபைக்குள்ள இருப்பாங்க. ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. நாங்க சத்தியத்தை பேசுறோம். நான் யூடியூப்ல நான் பார்த்திருக்கிறேன். சத்தியம் சத்தியம் தான். அதனால நீ போன ஜனங்களை பத்தி கவலைப்படாத. இனி சத்தியத்தை கேட்டு உணர்கிற ஜனங்கள் ஐயா எனக்கு சபையில கொடுன்னு கேளு. உன்னுடைய ஸ்பிரிட்டோ உன்னுடைய ஆவியோ அந்த ஆவியும் இணைந்தா சபை வளரும். ஆமென். ஹalleluya. ஆமென். சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் பல வருஷத்துக்கு முன்ன பல மாதத்துக்கு தான் இங்கதான் இருக்கும்போது அந்த பார்த்து எங்க சர்ச்சில் இருந்து ஒரு லேடி ஒன்று வந்துச்சு. அது ஏதோ போராட்டம் வந்துக்குது. ஆமென். வந்து வெள்ளிக்கிழமையில ஏதோ நான் வேற மெசேஜ் கொடுக்குறேன். அது அம்மா என்ன சொல்லுங்க, உபாத்திரமா வந்தேன்னு, வேதனையா வந்தேன்னு, இதை பத்தி பேசாம வேற பத்தி பேசுங்கிறாரு. ஆமென். ஹalleluya. ஹalleluya. வாழ்க்கையில பிரச்சனை யார்கிட்ட போ? முதல்ல கர்த்தர்கிட்ட ஒப்புக்கொடு. இல்லையா? நம்மளுக்கு ஆண்டவர் என்ன வார்த்தை நீ கொடுக்குற? 2 வார்த்தை நான் கொண்டு வந்தேன். ஆமென். ஒன்று வந்து பலவீனத்தை பத்தி பேசினேன். ஹalleluya. கர்த்தர் சித்தமாக அடுத்த வாரம் இந்த இடத்துல திருநெல்வேலியிலிருந்து ஒரு ப்ரொஃபஸர் வராங்க. அவங்க டீச் பண்ண வராங்க. அவர் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்களில் அவர் செய்தி கொடுப்பார். எல்லாம் சீக்கிரம் வந்துருக்கு. சீக்கிரம் வந்துருக்கு. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க சர்ச்சு சொல்லுங்க. போட்டு கேட்குவார். அப்பதான் என்ன பத்தி கூட சொல்லிட்டாரு. திருநெல்வேலி பாஸ்டர் பத்தி இந்த காலேஜ் டீச்சிங்காக வராங்க. அவங்க கேட்டுக்கினாங்க நான் ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறோம். ஓகே, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அவங்க தான் பேசுறாங்க. நேரத்தோடு வந்துருங்க, எல்லாம் கூட்டிட்டு வாங்க. ஆமென். ஹalleluya. ஹalleluya. நம்ம ஒவ்வொருத்தருத்துல நம்ம பொறுமையா இருக்கணும். யோபிடத்துல போய் கற்றுக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 2 வசனத்தை சொல்லிவிட்டு நான் பந்திக்கு நான் போகிறேன். Romans chapter 5 verse 3 and 4. ரோமன் 5ஆம் அதிகாரம். அது மாத்திரமல்ல உபத்திரமும் பொறுமையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரத்திலே நாங்கள் கர்த்தரையே மேன்மை பாராட்டுகிறோம். ஆமென். ஹalleluya. கர்த்தருடைய நாலேஜ் இல்லாம யாருக்கு எந்த போராட்டம் வராது. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், உன் தலையில இருக்கிற ஒரு முடி கீழே விழுதுன்னா அவர் நாலேஜ் வந்து கீழே விழாதான். நிறைய பேர் சொல்றாங்களே வாரும்போது கொட்டிடுதுமே. ஆமென். அது கொட்டுறது ஆண்டவர் கூட தெரியும். இந்த தலை மயிர் இல்லையா, மயிர் நான் ஒரே மாதிரி பாக்குறேன். அது தமிழ் பாது, சுத்த தமிழ். இது சொன்னாவே கோபப்பட்டுக்கிறாங்க நிறைய பேர். என்ன இப்படி சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டியா? இல்லப்பா இலக்கணத்துல அர்த்தம் என்ன பேரு? அதே சொல்லிக்கலாமா? இது இல்லையா? அது ஒரு முடி வேதத்துல ஒரு முடி கீழே விழுதுன்னா அவர் நாலேஜ் எதுவும் நடக்காது. அப்போ நம்ம எங்க போனாலும் எங்க இருந்தாலும் என்ன பேசினாலும் அவர் நாலேஜ் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆகவே இந்த ஆண்டவர் சொன்ன உபத்திரத்துல ரோமன்ஸ் chapter 5 verse 3 and 4. அது மாத்திரமல்ல உபத்திரமும் பொறுமையும். பாருங்க, அது மாத்திரமல்ல உபத்திரமும் பொறுமையும் பொறுமையை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரத்தின் மத்தியில நான் கர்த்தரை மேன்மை பாராட்டுவேன். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. உபத்திரத்தின் மத்தியில நான் மேன்மை பாராட்டுவேன். ஆமென். ஹalleluya. 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 எந்த சூழ்நிலையிலும் நான் கர்த்தரையே மேன்மை பாராட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. ஏசாயா 58ஆம் அதிகாரம் முடிச்சறேன் 9வது வசனம்.
ஐசையா chapter 58 verse 9 வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஐசையா 58ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. அந்த வசனத்தை வாசிங்க. 58. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம். 2 வசனத்தை சொல்லிவிட்டு நான் பந்திக்கு நான் போகிறேன். 2 கொரிந்தியர் 4 2 கொரிந்தியர் 1:4. கிறிஸ்துவை பற்றி சாட்சி உங்களுக்குள்ள ஸ்திரப்பட்டபடியே 1:4 அவ்வளவுதான். 2 கொரிந்தியர். ஆமா. One four, Asina? Who comforts us in all our tribulation, that we may be able to comfort those who are in any trouble, Amen. with the comfort with which ourselves are comforted by God. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே, yes, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தினாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். என்ன ஒரு வசனம் சொல்றாரு கடைசியில, யாரோ ஒரு உபத்திரத்தில் இருக்கிறாங்க, போராட்டத்தில் இருக்கிறாங்க, நான் போய் அவங்களை விசாரிக்கக்கூடாது. இதான் இந்த வசனத்தை சொல்றாரு. இந்த வசனத்தை தான் சொல்றாரு, அவங்களுக்கு போய் ஆறுதல் சொல்லி கர்த்தர் சொல்றாரு. ஏன்னா பவுலுடைய வாழ்க்கையில வந்த உபத்திரங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த உபத்திரத்தின் மத்தியிலும் உபத்திரப்படுவர்களுக்கு போய் ஆறுதல் சொல்லும்படி நாங்கள் கடந்து போனோம் என்று வேதத்தின் மூலமா நாம் பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஐசையா 58:9 வாசித்தீங்களா? ஐசையா 58:9 படிச்சாங்க. 58:9 வாசிங்க. முடிச்சிடுறேன் நான். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், அப்பொழுது உபத்திரத்தின் மத்தியில் இருக்கும் பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவாய். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. உபத்திரத்தின் மத்தியில நாம் கர்த்தரை கூப்பிடும் பொழுது, வேதனையின் மத்தியிலே நாம் கர்த்தரை கூப்பிடும் பொழுது, கவலையின் மத்தியிலே நாம் கர்த்தரை கூப்பிடும் பொழுது, துன்பத்தின் மத்தியிலே, கண்ணீரின் மத்தியிலே நாம் கர்த்தரை கூப்பிடும் பொழுது, இந்த வசனம் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஐசையா 58ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியும் விரல் நீட்டுதலையும் நிசப்த சொல்லையும் நீ உன் நடுவில் இருந்து அகற்றி. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாவற்றிலும் அவரை அகற்றி. ஆமென். நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கர்த்தர் கொடுப்பார். உபத்திரத்தின் மத்தியில யோவான் 13ஆம் அதிகாரம், யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம். John chapter 16 verse 33. வேதம் என்ன சொல்லுகிறது? என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். என் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷன் தேவனுக்குள்ள இருக்கும் பொழுது ஆமென், மனுஷன் வாழ்க்கையில உபத்திரம் அதிகமா இருக்கு. ஆமென். அல்லேலூயா. யோபு உண்மையும் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்த மனுஷன், பொல்லாப்பு விலகின மனுஷன். ஆமென். அவனதான் தொட்டான். நாம் கிறிஸ்துக்குள் இருக்கும் போதுதான், ஆண்டவருக்குள் இருக்கும் போதுதான், வேதத்தை வாசிக்கும் பொழுதுதான், ஆண்டவர் அதிகமாக மகிமைப்படுத்தும் பொழுதுதான் ஆமென், விசுவாசம் எப்படி நமக்கு உபத்திரத்தை கொடுக்கலாம் என்று முன்னுக்கு வருவான்.
ஆமென். ஆண்டவர் சொன்னார் இல்ல, என்னோட அவன் பெரிய காரியங்களை செய்வான். யாரு? நம்ம ஃப்ரெண்டு. இயேசு கூப்பிடுறீங்களா இல்லையோ? வீட்டுல பிள்ளைங்கிட்ட இயேச பத்தி இயேசு சொல்றீங்களா இல்லையோ? அவன் இனி என்ன பண்ணுங்க, நீங்க என்ன யாருன்னா ஏன்னா பிள்ளைங்க சண்டை போட்டா இயேசு இயேசுன்னு சொல்லுங்க, பிசாசுன்னு சொல்லிடாதீங்க. அவன் கன்ஃபியூஷன் ஆயிட்டு இயேசுன்னு சொல்லிடுவான். இப்போ கிறிஸ்துவனா இன்னைக்கு சபை முடிச்சுட்டு போறாங்க வச்சுக்க, வீட்டுக்கு ஒரு 2-3 பிள்ளைங்க வந்து வச்சுக்கோ, ஏதோ கலாடா பண்ணுதுன்னா என்ன சொல்லுவாங்க? இங்கிருந்து போயிருந்து என்ன சொல்லுவான்? ஏன் பிசாசு சும்மா இரு. பிற ஜாதி கூட அதை சொல்றதே இல்லப்பா. நம்ம வாழ்க்கையில் எதுனா இவன் தான் தப்பு பண்ணிப்பான், அதான் பிசாசு சொல்றான். எனக்கு உணர்த்துவாரு, ஐயா நான் எங்கேயோ ஒரு மூலையில உக்காந்துக்கிறேன், என்னை இவனை எழுப்பி எழுப்பி ஏன் பேசுங்கிறாங்க, இவன் பண்ற அக்கிரமம் அதிகமாக்குது, கடைசியில் ஏன் மேல வந்துடுறாங்க. பிசாசு அழுதுன்னு பயங்கர ஒரு மூலையில, நானே எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிறேன். இவனு பண்றது அக்கிரமம், இவன் போய் தண்ணி அடிச்சுட்டு வர்றது, எதுனா ஆச்சுன்னா இவன் பண்றது சண்டை போடுறது, என்ன ஆச்சுன்னா யாரு நினைக்கிறான்? பிசாசு நினைக்கிறான். இன்னும் நம்ம வாழ்க்கை வாயில மற்றவங்களை அந்த வார்த்தை ஏதோ பிள்ளைங்க ஏதோ தவறு படிச்சு வச்சுக்கோ, என்ன சொல்லணும்? ஏசு அதே சொல்ல பாரு. அவனுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஏன்னா அது அம்மா இவனாதான் பிசாசுன்னுவாங்க, இப்போ நான் ஏசுன்றாங்க. அப்போ அம்மா வந்து ஏசு ஆயிட்டாங்க, நம்மள ஏசு ஆயிடலாம். அவன் அந்த ஒரு கோபத்துக்கு மத்தியில பொறுமையா இருக்கு. யோபை பார்த்து கத்துக்குங்க. அவன் வாழ்க்கையில் வராத வேதனையா, அவன் வாழ்க்கையில் வராத துன்பமா, அவன் எழுந்து போனது எவ்வளவு எழுந்துட்டான், மனைவியை எழுந்துட்டான். ஆமென். ஒரு ஊழியக்காரனை அவன் தூஷித்தா, ஆனா ஆண்டவர் அந்த வச்சாங்க பம்பளை முதல் இல்லையா. பிள்ளைங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க, ஆனா அதே மனைவி வச்சு கர்த்தரு. ஏன்னா ஆண்டவர் சொன்னார் ஏதோ தோட்டத்தில் இல்லையா, ஏற்ற ஒரு துணை. ஆமென். ஏதோ மனுஷன் அதாவது குடும்பத்துல ஒரு வாழ்க்கையில ஒரு பெண்ணு கர்த்தர் கொடுத்துட்டாருன்னா, ஆமென் அல்லேலூயா. அவ எவ்வளவுதான் குடும்பத்தை ஒடிச்சாலும் சரி, கணவனை ஒடிச்சாலும் சரி, கர்த்தர் அந்த குடும்பத்துல இருந்து அந்த பெண்ணை பிரிக்க மாட்டார். எவ்வளவு அக்கிரமா பேசினா இல்லையா, யோபு எவ்வளவு அக்கிரமா பேசினார். ஒரு செகண்ட் கர்த்தர் அந்த பெண்ணை நிர்மலமாக்கி இருக்கலாம் இல்லையா. அப்ப அவன் நிர்மலாக்கினா யோபு என்ன பண்ணிருப்பான்? இன்னொரு கல்யாணம் பண்ணிருப்பான் இல்லையா. ஆனா ஏதோ தோட்டத்துல கர்த்தர் சொன்னார், ஏற்ற ஒரு துணை, ஏற்ற ஒரு துணை தான் சொன்னார். ஆனா பழைய ஏற்பாட்டுல அவன் எவ்வளவு வச்சுக்கினாங்க, ஆனா ஆண்டு என்ன சொன்னாரு? ஏற்ற ஒரு துணை, ஒரு மனைவி. ஆமென். அந்த யோபு கொடுத்த உபத்திரத்துல கர்த்தர் என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கலாம் இல்லையா. ஏதோ ஒரு ஆயிட்டு இருந்தா கூட அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணியிருப்பான். அப்போ எப்போ அவனுடைய வாக்கு தத்துவம் மீறியாச்சு இல்லையா. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவங்க உபத்திரத்துல பொறுமையா இருங்க. ஜெபத்துல தரித்துருங்க. அதுதான் நம்ம அந்த வசனத்தை வாசிப்போம் இல்லையா. நம்ம உபத்திரத்துல எப்படி இருக்கணும்? பொறுமையா இருக்கணும். நன்றி ஆண்டவரே, மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். மறுபடியும் இந்த 3வது மாதத்துல அப்பா இந்த உபத்திரத்தை குறித்து பேசும்படிக்காக, இந்த உபத்திரத்தின் மத்தியில நாங்கள் பொறுமையோடு சமூகத்துல இருக்கும்படிக்காக, இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நீர் கொடுத்தமைக்காக நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியான பொறுமை உள்ளவன் பாக்கியவான் சொன்னது போல கர்த்தாவே, இன்றைய எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பொறுமை உள்ளவர்களாய், தாழ்மை உள்ளவர்களாய், உமக்கு பயந்தவர்களாய் எங்களை நடத்தும்படிக்காக இந்த வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அப்படியே செய்தமைக்காக நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.